ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் ஃபோன்லேயும் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வச்சுட்டு பரவாயில்லன்னு தோணுது. இன்றைக்கி வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் 11th ஜென்ரேஷன் ஐபேட் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு, அப்புறம் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இதோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா 256 GB எல்லோ கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான எல்லோ கலர் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கோம். என்னோடய ஃப்ளாஷ் லைட்லாம் எடுத்துகிட்டு வர நான் மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் டைம் நானே இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதனால தான் வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷனே வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஃப்ளாஷ் லைட் தேவையான எனக்கு தெரியல, இருந்தாலும் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். Oh my god, my first iPad 11th generation yellow color. 44,900 போட்டிருக்கு. நம்ம வாங்கினது 43க்கு வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 256 ஒய்ஃபை மட்டும் தான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து செல்லுலர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வா ஐயோ சாமி, என்ன! ஓ மை காட்! சத்தியமாக நான் வந்து ரியாக்ஷனு நீங்கள் வந்து நான் வேணும்னு தரேன்னு நினைப்பீங்க. ஆனால் நம்மளோட காசில் நம்ம வேலைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்குறப்போ அதோட இருக்கே, இங்கே பாருங்க. வா தக்க மின்னுது. இங்கே பாருங்கள், இன்னும் பக்கத்தில் வந்து காட்டுறேன். இட்ஸ் வெரி 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 நைஸ். பரவாயில்ல. சார்ஜிங் கேபிள் அண்ட் தென் ப்ளக், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு ப்ளக்கோடு தந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வச்சிடலாம். இது யூசர் மேனுவல். இதில் என்ன இருக்குது? மிஞ்சி போனால் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். நம்ம தான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா வாங்கிட்டு இருக்கோமே. ஸ்டிக்கரையும் கட் பண்ணிட்டாங்களா? எதுவுமே இல்லைங்க. சி டைப் பென் கனெக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டிக்கரை கூட காணுங்க. என்ன கொடுமை சரவணது! ஸ்டிக்கரையும் கட் பண்ணிட்டீங்களாப்பா? என்னையா அது, ஸ்டிக்கரையும் கட் பண்ணிட்டாங்க? இல்லை, ஸ்டிக்கர் அன்பாக்ஸ் பண்ண ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? சும்மா சொன்னேன். ஸ்டிக்கர் காணுங்க. ஸ்டிக்கர் வர்றது இல்லையோ என்னவோ தெரியலனா. இதுக்கு முன்னாடியும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு பொருள் வாங்குறப்போ, ஃப்ரெண்டுக்கு வந்து 16 ஏதோ சம்திங் வாங்குறப்போ அதுக்கும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஐபேட் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிடுவோம். நம்மளோட ஃபஸ்ட் எவர் ஐபேட் ஆன் பண்ணுறோம். வாழ்த்துக்கிறேன். ஓ மை காட்! வா, பல நாள் கனவே ஒரு நாள் நினைவே. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க. எனக்கு என்னென்னு தெரில. ஆன் ஆகிடுச்சு. ஓ மை காட், என்ன ஒரு ஸ்மூத்னஸ்! நம்ம ஆப்பிள் வாங்குறது இந்த ஸ்மூத்னஸ்க்கு தான். இருங்க, வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நம்ம செட்டப் பண்ணி வச்சிடலாம். இப்போவே இல்லை செட்டப் பண்ணலாமா? என்ன பண்ணுறது? சரி, நான் தானே வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி இதோட ரிவ்யூ நான் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் நான் திரும்ப ரிவ்யூ போடுறேன் கோயம்புத்தூர் போயிட்டு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இதுக்கு நம்ம டெம்பர் கிளாஸ் அண்ட் பவுச் வாங்கியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பவுச்சு. இதுக்குள்ளே டெம்பர் கிளாஸ் இருக்குது. இது வந்து எந்தளவுக்கு இதில் ஃபிட் ஆகும்னு தெரில. அவங்க வச்சு மட்டும் பார்க்க சொன்னாங்க. சப்போஸ் ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வச்சு மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுக்கணும். எவ்வளோ பெரிய கண்ணாடி பாருங்கள், எவ்வளோ பெரிய கண்ணாடி. டெம்பர் கிளாஸ்னு அது வரைக்கும் மாட்டினது கிடையாது.
பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது எடுத்துகிட்டு மாட்டுறது தான் நமக்கு ஒரு வேலை, ஒரு பெரிய டாஸ்க்கு. ஃபோனுக்கு மாட்டிடலாம். ஃபோனுக்கு வந்து நான் அடிக்கடி மாட்டியிருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பெரிய ஸ்க்ரீனு, சின்னதாக எனக்கு வந்து சின்னதாக பபுள்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. என்ன தான் திரும்ப நான் வேறு டெம்பர் கிளாஸ் கூட வாங்கி ஒட்டிடுவேனே தவிர நான் பபுள்ஸோடு யூஸ் பண்ண மாட்டேன். என்னடா அதுதான் என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம். இருங்க, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அந்த வெட் கிளாத்தை பற்றி வைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்கிறேன் சும்மா. இப்போ திரும்ப அந்த ட்ரை கிளாத்தை வச்சு அந்த துணியெலாம் அந்த தண்ணியெலாம் துடைச்சிட்டு பலன்னு புதுசில் அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து எதை எடுக்கணும்? இதுதான் எடுக்கணும். எனக்கு அடியில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடணும். இருங்க, ஃபஸ்ட்டு இப்படி வந்து அழகாக வச்சுக்குவோம். நம்ம கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் எல்லாத்துலேயும். ஓ மை காட், கரெக்டாக வச்சாச்சு. இப்போ லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டா அது பாட்டுக்கு போய்ட்டு சர்றன்னு. இங்கே பாருங்கள், அழகாக மூவ் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அந்த அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படியே அந்த டெம்பர் கிளாஸ் வந்து அந்த வெயிட்டுக்கு அப்படியே மூவ் ஆகிக்கும். இது வந்து நான் ஃபோன் கடையில் பார்த்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து கஷ்டமே பட தேவையில்ல, லைட்டாக வச்சிங்கனாலே போதும். எண்டு வரைக்கும் வந்துடுச்சு, டெம்பர் கிளாஸ் ஒட்டியாச்சு. இட்ஸ் நைஸ் அண்ட் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எதுக்கு மெயினாக வாங்கியிருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு டிவைஸ் கண்டிப்பாக தேவை. நம்மளோட ஃபோன் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் கோளாறாக இருக்குது. வந்து 126 128 கிட்ட அந்த இது சரியாக எனக்கு கால்குலேஷன் தெரியல, அவ்வளோதான் நமக்கு இருக்குது. 150 GB தான் இருக்குது ஃபோனில். அதனால் வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணி ரீல்ஸ் எடிட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி நம்மளால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்லோட் பண்ண முடியல. எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த ஒரே காரணத்தினால தான் இதை வாங்கி நம்ம வந்து நம்மளோட இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கியிருக்கோம். இனிமேல் நீங்கள் வந்து தரமான ஷார்ட்ஸ், தரமான ரீல்ஸ் வந்து பார்ப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா நானும் எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணலான்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து தெரியாதது நிறையா இருக்குது, தெரிஞ்சது கம்மி தான், தெரியாதது நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் கற்றுக்குவோம், பொறுமையாக கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டெம்பர் கிளாஸ் ஊட்டியாச்சு, இது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பவுச் மட்டும் செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். பவுச் மட்டும் செட் ஆகிடு தெய்வமே. இன்னும் இவ்வளோ டைட்டாக இருக்குது, இப்படி தான் இருக்குமோ? பவுச்சு செட்டு ஆகலை, பவுச்சு செட் ஆகலை. ஐயோ, லூஸாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்த மாடலோட பவுச்சு தந்துட்டாங்கங்க. சூப்பர், அருமை. இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், மேலே வந்து சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே மிஸ் ஆகி போயிடுச்சு. ஓ மை காட், இது மிஸ் ஆகிடுச்சு. சரி, நாளைக்கு சேலம் தான் போகிறோம், அங்கே போய் கொடுத்து மாற்றிக்கும். ஓகேங்க, இது வந்து எல்லாம் முடிஞ்சு இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். இந்த பவுச்சை திரும்ப எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம அப்படியே டேபோடு மாட்டிட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ப்ரொடெக்டர் வாங்கினேன். நம்ம வந்து இந்த கேபிள் ஒயர்லாம் இருக்குல்லைங்க, கேபிள் ஒயர்லாம் சுற்றி வைக்க ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம செட்டப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போது செட்டப் பண்ணிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். நான் இங்கிலீஷா, தமிழ்நாடா, இந்தியா பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பயங்கரமாக இருக்குங்க. நான் வந்து இந்த மாடல் சூஸ் பண்ணதுக்கு மெயினான காரணம் இந்த எல்லோ. இந்த கலருக்காகவே இதை வாங்கி ஆகணும்னு சொல்லி சூஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் மாடல் நான் போயிருந்திருப்பேன். நெக்ஸ்ட் மாடல் போனால் கொஞ்சம் ரேட்டும் அதிகம், இருந்தாலும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கலர் வேணுங்கிறதுனால தான் இதை நான் எடுத்திருக்கேன். இட்ஸ் நைஸ். எல்லோ கலர் பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருக்குது. என் மூஞ்சி வந்து ரொம்ப இருட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டிங் பிரச்சனை. நம்ம வந்து இன்னும் கோப்ரோவில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கோம், டிஎஸ்எல்ஆரில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு வந்து நிறைய செட்டப் பண்ணி பொருளாக ஆகணும். Insta 360லையும் என்னோடய வாய்ஸ் ஓவர் நான் இன்னும் கொடுத்தது கிடையாது, அதாவது லைவாக வாய்ஸ் கேப்சர் பண்ணது கிடையாது. நாளைக்கு தான் அடாப்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
ஐயோ இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்துடும். அதான் இப்படி சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லுது. செட்டப் லேட்டர், எமோஜி, கீபோர்டு, ஓகே எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இருங்க, இதில் வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அன்பாக்சிங், ட்ராவல் வீடியோஸ், இன்னும் எக்ஸட்ரா ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடிட்டிங், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கார் கலெக்ஷன், ஹாட் வீல் கார் கலெக்ஷன், இதுவும் வந்து தனியாக வந்து வீடியோஸ் இருக்குது. மேலே பின் பண்ணி வைக்கிறேன். இந்த சைடாக தெரில, எங்கேயோ ஒன்று பின் பண்ணி வைக்கிறேன். மொத்தத்தில் செக் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எக்கச்சக்கமான ஹாட் வீல்ஸ் கார் வச்சுருக்கோம், எக்கச்சக்கமாக. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் மேலே இருக்குது, அந்த வீடியோவில் அவ்வளோ தான் கவர் ஆகுது, இன்னும் மேலே இருக்குது. அதனால் நீங்கள் கார் கலெக்டர், டாய்ஸ் கலெக்டர் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா வாங்கிட்டே இருப்போம் டாய்ஸ். ஏன்னா ஹாட் வீல்ஸ் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக ஒட்டி வைக்கலாம்னு சொல்லி ஒரு கனவோடு இருக்கேன். பார்ப்போம், நடக்கும். ஓகே, இது வந்து இப்போ தான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன், ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. சைல்டு ஆர் டீன் ஆர் அடல்ட்டுன்னு கேட்குது, எதோ கேட்குது. டச் ஐடி கண்டினியூ. டச் ஐடி கேட்குதுங்க, டச் ஐடி. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு இப்போ வைக்கலாம். எனக்கு வந்து இந்த ஐபேட் 11th ஜென்ரேஷன் இன்னொரு பிடிச்ச விஷயம், இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூசேஜ் வந்து எனக்கு ரொம்ப அந்த ஐஃபோன் எஸ்சி யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த டேப் பண்ணி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு அதை ரெகக்னைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஐடி விட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஃபேஸ் ஐடியும் இருக்குது, அதுவும் இருக்குது. கிரியேட் அண்ட் ஐபேட் பாஸ்கோடு. நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இந்த கொஞ்சம் அந்த நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணாமல் நான் வந்து ஒரு நார்மலாக மினிமலாக பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கும் வந்து டெக்கரேஷன் பண்ண தெரியும், ஏன்னா இவ்வளோ வச்சுருக்கோமே. இதெல்லாம் பண்ண தெரியும் இருந்தாலும் டைமும் இல்லை, எதுவுமே இல்லை. டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமான்னு கேட்குது. டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு, ஆப்பிள் ஐடி கேட்குது. என்னோடதே போடுவோமோ, MustangDinesh. எனக்கு வந்து என்னென்னா அப்பப்போ பாஸ்வேர்டு மறந்து போயிடும். அதெல்லாம் ஃபர்காட் கொடுத்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, பாஸ்வேர்டு தப்புமா, திரும்ப போடுமா அப்படின்னு வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிவ்யூ வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். எந்த அளவுக்கு கேமரா இருக்குது, எந்த அளவுக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதர் சைன்இன் ஆப்ஷன், யூஸ் அனதர் டிவைஸ் டு சைன்இன், பிரிங் நியர்பை. ஓ, இப்படி நியர்பை எடுத்துருந்தா கூட சைன்இன் ஆகுமோ? மாஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, அங்கே பாருங்கள், நியர்பை வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே சைன்இன் ஆகுது. இருங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். திஸ் மிராக்கிள் ஐ கான்ட் பிலீவ். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்கேனிங் கோடு மாதிரி காட்டுது. இது ஸ்கேனிங் கோடு காட்டின ஏதாவது பிரச்சனை எனக்கு தெரில. இந்த ஸ்கேனிங் கோடு வந்து இதில் நான் இப்படி காட்டின உடனே கெட்டிங் செட்டப் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுலேயும் ரெடி ஆகுது. என்ன டெக்னாலஜியாக நீங்கள் வச்சுருக்கீங்க ஆப்பிள். இங்கே பாருங்கள், செட்டப் நியூ ஐபேட் இதில் கேட்குது. செட்டப் ஃபார் மீ. யோ மாசியா நீ. இதனால தான் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் தான் வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க போல். நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ஆப்பிள் வாட்ச்சு, ஆப்பிள் ஏர்பாட்ஸ், அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆப்பிள் பென்னு, அப்புறம் அந்த குட்டி ஒரு ஏர் டேக் இருக்குது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆகி பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுதுங்க. அவங்களோட டெக்னாலஜி வேறு லெவலில் இருக்குது, யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், MustangDinesh கரெக்டாக வந்துடுச்சு. எப்படி டெக்னாலஜி தான், இது எல்லாமே டெக்னாலஜி தான். ஆனால் இவங்க வந்து ஆண்ட்ராய்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் எல்லாமே மாசாக பண்ணிடுறாங்க. சரி ஓகேங்க, இதுங்க முதல்ல சைனினோட கேமரா தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் பார்க்கணும். எனக்கு வந்து கேமரா இதில் ஒரு கேமரா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து லைவ் வீடியோ இல்லை வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து இப்படி நீங்கள் ஐபேட் வந்து இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து நகர்ந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே இந்த கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணுதுங்க. உங்கள் ஃபேஸ் எங்கே இருக்கோ அது வந்து கரெக்டாக ஜூம் பண்ணுது. இது வந்து ஒரு
அட்டகாசமான விஷயம். நான் வந்து பார்த்தேன், நான் யூடியூப்லேயும் பார்த்தேன், நான் நேரில் டெஸ்ட் பண்ணுறப்ப நான் ஷோரூமில் டெஸ்ட் பண்ணுறப்ப நான் பார்த்தேன். இது வந்து நல்லா இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், கஸ்டமைஸ், ஆப்டிமைஸ், மேக் திஸ் இஸ் யுவர் நியூ iPad. எஸ், திஸ் இஸ் மை நியூ iPad. அப்டேட் யுவர் iPad ஆட்டோமேட்டிக்கலி. கண்டினியூ. லொக்கேஷன் டர்ன் ஆன். எப்பயுமே லொக்கேஷன் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆகட்டும், ஐஃபோன் ஆகட்டும், லொக்கேஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்கள் ஃபோன் தொலைஞ்சாலும் யூஸ் ஆகும், இல்லை நீங்கள் எங்கேயும் மிஸ் ஆகிட்டிங்கனாலோ, இல்லை சின்ன ஆக்சிடென்ட்னால ஏதோ ஒரு மயக்கம் போட்டு ஏதோ ஒரு போகிற இடத்துல விழுந்துட்டிங்கனாலோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அதனால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்காவது உங்கள் லொக்கேஷனை லைவாக ட்ராக் பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னோடய லொக்கேஷன் என் தம்பிக்கு, அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருவேன். நான் நம்ம தனியாக சோலோ ட்ரிப்லாம் பரவாயில்ல. சப்போஸ் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஏதாவது ஒன்றுனா அவங்களால பார்த்துக்க முடியும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நானே அனுப்பிச்சி விட்டுட்டேன். நல்ல விஷயம்லாம் வந்து பண்ணணுங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் லொக்கேஷன் எங்கே போகிறீங்கன்னு பார்த்து உங்களை இன்னும் அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். Siri கேக்குது. The colors of the sky fade with the colors of the sky fade with the setting sun as the stars begin to shine through the clear night. Siriலாம் அப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 92% சார்ஜ் இருக்குங்க. நைஸ். வாங்கினோன்னே 92% சார்ஜ் இருக்குது. எனக்கு வந்து வேறு இதில் இன்னும் ஆன் ஆக மாட்டேங்குது. பொறுமையாக ஆன் ஆகுது. இம்ப்ரூவ் Siri and detection. Share audio recording. Get started. Our iPad is ready. MustangDinesh new iPad. கேமரா பார்த்துருவோம். Oh my god. பாருங்க, நான் உங்களுக்கே காட்டுறேன். நல்லா இருக்குங்க. நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஐஃபோன் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் நல்லாயிருக்கு. பேக் சைடு கேமரா பேக் சைடு கேமரா ஓகேங்க. பேக் சைடு கேமரா ஓகே. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தா என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபோனில் எதிர்பார்க்குற மாதிரி இதில் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு ஃபேஸ் டைமில் தான் அந்த ட்ராக்கிங் நான் பார்த்தேன். இட்ஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், இப்போ பாருங்களேன். இப்போ வந்து எனக்கு சரியாக தெரியுதா? ஓகே. இப்போ வந்து என் ஃபேஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து என் ஃபேஸை நகர்த்துறேன். கேமரா நகருது உங்களுக்கு தெரியுதா? இது பாருங்கள், இந்த சைடு நகர்த்துறேன். நான் வந்து டேபை நகர்த்தலை, ஐபேடை நகர்த்தவே இல்லை. இப்போ பாருங்கள், ஐபேடு என் கையை நல்லா பார்த்துக்கோங்க. நான் என் ஃபேஸ் மட்டும் நகர்த்துறேன். அதுவே வந்து டிடெக்ட் பண்ணுதுங்க. அதுவே டிடெக்ட் பண்ணி நம்ம ஃபேஸ் எங்கே போகுதுன்னு அதுவே டிடெக்ட் பண்ணுது. நல்ல ஒரு டெக்னாலஜியில் நல்லா இருக்குது. சரி, ஓகேங்க. நம்ம அவ்வளோதான். ஐபேட் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆப்பிளில் இருக்க மாதிரி தான் எல்லாமே இருக்கும். வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் நான் அதை பார்த்தனாவோ, இல்லை வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்பீடுலேருந்து எடிட்டிங்லேருந்து எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அன்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம சேனலில் ட்ராவல் vlogs அண்ட் டாய்ஸ், அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நம்ம ஃபுல்லாகவே ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம சேனலை. டாட்டா, பாய், டேக் கேர். எல்லோரும் பத்திரமா இருங்க. முக்கியமாக வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது கம்மி தூரமாக இருந்தாலும் சரி, அதிக தூரம் போகிறதா இருந்தாலும் சரி. ஹெல்மெட் போடுறது போலீஸ்க்காக கிடையாது, நமக்காக. நம்ம உயிர் வந்து நீங்கள் கீழே விழுந்தீங்கனாலும் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அதனால் போலீஸ்க்காக, மற்றவங்களுக்காக போடாதீங்க, உங்களுக்காக போடுங்க. டாட்டா, பாய். என்னடா அவன் கிரிஞ்சாக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? கிரிஞ்சாகவே இருந்துட்டு போட்டோம். எல்லோரும் நல்லது சொல்கிறேன், கிரிஞ்சுன்றாங்க இந்த உலகத்தில். சரி, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நான் சொல்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. டாட்டா, பாய், see you in the next video.